டாக்டர் செல்வி பேசுகிறேன். டயட் சார்ட் பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இன்னும் சில குறிப்புகள், வாழ்க்கை முறை பற்றிய சில குறிப்புகள் பேசப்படும். ஓகே, சாப்பிடுற டைமிங் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலையில் 9 மணிக்குள்ள சாப்பிட்ருங்க, மத்தியானம் 2 மணிக்குள்ள சாப்பிடணும், நைட்டு 7 மணிக்குள்ள சாப்பிடணும். இது ரொம்ப 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 முக்கியமானது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வேலைக்கு போறவங்களா இந்த டைமுக்கு சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. இந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் அப்புறம் நான் 11 மணிக்கு சாப்பிடுவேன், 12 மணிக்கு சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் மதிய உணவு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு சாப்பிடுறது, இல்லைன்னா சில நேரம் சாப்பிடாம இருக்கிறது. அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தது பிறகுதான் சாப்பிடணும், 10 மணிக்கு 11 மணிக்கு சாப்பிட்றது. எனக்கு தெரிஞ்ச சில பேஷண்ட்ஸ் 1 மணிக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது புரியுறது இல்லை, இப்படியெல்லாம் சாப்பிட்டா உடம்பு என்ன ஆகும் அப்படின்னு. கண்ட நேரத்துல சாப்பிட்றதும் மிக 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 ஆரோக்கியம் கேடுங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? நம்ம உடம்ப நம்ம ரப்பர் மாதிரி இழுத்துட்டே இருக்க முடியாது. ஒரு ரப்பர் கூட நீங்க எவ்வளவு தூரம் இழுக்க முடியும்? மேக்சிமம் இழுத்துட்டே இருப்பீங்க. இழுக்க 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 என்ன ஆகும்? ஒரு ஸ்டேஜ்ல அது பட்டுன்னு அறுத்து போகும். அதே மாதிரிதான் உடம்பு. உங்க இஷ்டத்துக்கெல்லாம் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் ஒரு 30-35 வயசு வரைக்கும் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதனுடைய இஃபெக்ட் நீங்க என்னென்ன வாழ்க்கை முறைகள்லாம் தப்பா பின்பற்றிட்டு வந்தீங்களோ அதையெல்லாம் உடம்புல காமிக்காரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு 35 வயசுக்கு பிறகுதான் மாத்தி 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 ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். புரியுதுங்களா? ஸோ அதனால காலையில இந்த டைம் 9 மணிக்குள்ள, மத்தியானம் 2 மணிக்குள்ள, நைட்டு 7 இந்த இரவு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நைட்டு லேட்டா சாப்பிடக்கூடாது. அப்புறம் சாப்பிடணும்னா படுத்துக்க கூடாது. இதுவும் ரொம்ப தவறான ஒரு பழக்கம். சரிங்களா? அதுக்கப்புறம் எப்ப பசிச்சாலும் பழங்க சாப்பிடணும். ஏன்னா நான் கொடுக்குற உணவு முறைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பசிக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு எப்ப பசிச்சாலும் பழங்க சாப்பிடுங்க. ஆனா சமைச்ச உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த 3 நேரம் தான். நிறைய பேர் சில பேர் சொல்லுவாங்க 6 சுகர் பேஷண்ட்ஸ் 6 வேளை உணவு சாப்பிடணும், ஸ்பிளிட் டயட். இப்படி எல்லாம் சாப்பிடவே கூடாதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு வேளை உணவு நீங்க சாப்பிடுறீங்க, மத்தியானம் நீங்க சாதம் சாப்பிடுறீங்க, குழம்பு சாம்பார் இதெல்லாம் நீங்க சாப்பிடுறீங்க, காய் சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அது ஜீரணம் ஆயிட்டு இருக்கும். ஓகே, அது ஜீரணம் ஆயிட்டு இருக்கும் போது அது அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரமாவது ஆகும் அது வயிற்றுல இருந்து சிறுகுடலுக்கு போகிறதுக்கு. அதாவது அந்த கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம்னு சொல்லுவோம். இது 4 to 5 hours எடுக்கும். அதுக்கு நடுவுல நீங்க திருப்பி சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா அந்த செரிமான தன்மை கெட்டு போயிடும். புரியுதுங்களா? இப்ப நீங்க அரிசி கிரைண்டர்ல போடுறீங்க அப்படின்னா முதல்ல போடுற அரிசி அரைஞ்சிட்டே இருக்கும் போது பாதியில திருப்பி புதுசா அரிசி போட்டா அது அரையுமா? அரையாதுல. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தண்ணி பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த சாப்பிட்டோன்னு தண்ணி குடிக்கிறாங்க. உடனே குடிக்காதீங்க. ஒரு 1/2 an hour கேப் வேணும். கொஞ்சம் ரின்ஸ் பண்றதுக்கு 1 மடங்கு 2 மடங்கு மடக்கு குடிச்சுக்கலாம். நிறைய தண்ணி குடிக்க கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது ஒரு நாளைக்கு நீங்க குடிச்சிருக்கணும். தண்ணி நிறைய குடிக்கிறது உங்க ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும். ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இந்த தசை வலி, மசில் பெயின் சொல்லிட்டே இருப்பாங்க. அதற்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா தண்ணி அடிப்பேட்டா நீங்க குடிக்காம இருக்கிறதா. புரியுதா? அதுக்கப்புறம் ஹோட்டல் சாப்பாடு, வெளி சாப்பாடு அடிக்கடி வெளியில சாப்பிடாதீங்க. இன்னைக்கு இந்த நான் சொல்லக்கூடாது, நிறைய நீங்க போன்லயே நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வசதிகள் இப்ப வந்துட்டதுனால வீட்டுல சமைக்க முடியலையா, சமைக்க சோம்பேறித்தனமா இருக்கா, உடனே ஆர்டர் பண்ண வீட்லயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் ஜாலியா. ஸோ அது 12 மணிக்கெல்லாம் உட்காந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் தயவு செய்து சாப்பிடாதீங்க. எந்நேரமும் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும். என்னைக்காவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபேமிலியோட வெளியில போறீங்க வரீங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறீங்கன்னா என்ஜாய் பண்றதுக்கு ஒரு நாள் வெளியில சாப்பிட்டுக்கோங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் காஃபி, டீ, பால் காலையில வேணாம் சொல்லியிருக்கேன். நான் காலையில நிறைய உங்களுக்கு நான் உணவுகள் கொடுத்துருக்கேன், இயற்கை உணவுகள். ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டீங்கன்னா நாட்டு சக்கரை, கருப்பட்டி போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன நொறுக்கு தீனிகள் சாப்பிடலாம். ஓகே, இனிப்பு வகைகள், கடலை மிட்டாய், நைஸ் பர்ஃபி, அந்த கடலை மிட்டாயிலே கொஞ்சம் நைஸா அரைச்சு பண்ணியிருப்பாங்க, அது சத்து மாவு லட்டு, நெய், நாட்டு சக்கரை போட்டு பிடிச்சி நீங்களே சாப்பிடலாம். சிமிரின்னு சொல்லிட்டு இது தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. கேழ்வரகுல செய்வாங்க. அதுக்கப்புறம் கம்பு, கேழ்வரகு, உடைச்சக்கடலை, அதாவது பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க சவுத் சைட்ல, அந்த மாவுல லட்டு. இதுவும் நீங்க நெய், நாட்டு சக்கரை போட்டு நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் எள்ளு மிட்டாய், ரொம்ப நல்லது எள்ளு மிட்டாய். அதுக்கப்புறம் கருப்பட்டியில செய்த ஸ்வீட், இதெல்லாம் நீங்க சாப்பிடலாம். ஓகே, இப்ப எனக்கு இனிப்பு பிடிக்காது, காரம் தான் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான்.
ஏன்னா காரம்ங்கிறது வந்து ஒரு ஆயிலி ஃபுட்டு. ஸோ அது வந்து நிறைய சாப்பிட முடியாது. முக்கியமாக வெளியில வாங்கி சாப்பிடாதீங்க காரம். ஏன் அப்படின்னா கடைகள்ல என்ன ஆயில் என்ன எண்ணெய் யூஸ் பண்றாங்க, அதை எத்தனை வாட்டி ரீஹீட் பண்றாங்கன்றது நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு காரம் வெளியில வாங்கி சாப்பிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி என்னைக்குனா ஒரு நாள் ஆசைக்கு நீங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ காரம் சாப்பிடணும் போல இருக்கு, ஒரு பஜ்ஜி சாப்பிடணும், ஒரு வடை சாப்பிடணும்னா நீங்க என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. ஓகேங்களா? முடிச்சு அதுக்கப்புறம் சத்து மாவு தயாரிக்கும் முறை கொடுத்துருக்கேன். என்னென்ன தானியங்கள் நான் சொல்லிடுறேன். கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு, சாமை, குதிரவாளி, வெள்ளைச்சோளம், சம்பா கோதுமை, கருப்பு உளுந்து, முழு உளுந்து. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சோயா, நிலக்கடலை, கருப்பு கவுனி அரிசி, உடைச்ச கடலை அதாவது பொட்டுக்கடலை, காராமணி, கருப்பு எள்ளு, ராஜ்மா, கொள்ளு, வெள்ளை கொண்ட கடலை, கருப்பு கொண்ட கடலை. ஸோ இந்த தானியங்கள்லாம் ஒன்று 250 கிராம் எடுத்துக்கோங்க. கருப்பு எள் வந்து இந்த குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு வந்து ஆக்சுவலா ரொம்ப நல்லது. பட் வந்து பெரியவங்க வந்து பயமுறுத்துவாங்க, எள்ளு சாப்பிட்டா வந்து அபார்ஷன் ஆயிடும் அப்படின்னு. ஓகே, அப்படி பயந்தீங்க அப்படின்னா 100 கிராம் மட்டும் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் வாங்கி தனித்தனியா சுத்தம் பண்ணி வறுத்துட்டு ஒன்னா அரைச்சி வச்சுக்கோங்க. நாடு சக்கரையோ கருப்பட்டியோ போட்டு கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம். இது வந்து நான் இரவு உணவு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? அந்த பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு தெரியும். இரவு வந்து கம்பு அல்லது கேழ்வரகு சத்து மாவு கஞ்சி குடிக்க சொல்லியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று இந்த ரெசிபி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான குறிப்பு, உங்களுக்கு பிடிச்ச குறிப்பு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச உணவுகள் அது என்னவா இருந்தாலும், நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனோ அந்த உணவுகள் உங்களுக்கு என்ன வேணுனாலும் ஒரு மாசத்துக்கு 2 டைம்ஸ் 2 முறை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் அளவாக சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து லைஃப் லாங் ஆரோக்கியமாக இருக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட்டிங் அப்படியே தான் வந்து பத்திய சாப்பாடு மாதிரி நான் உங்களை சாப்பிடவே நான் சொல்லல. சாப்பிடுங்க, அளவா சாப்பிடுங்க. திருப்பி நான் அந்த குறிப்பை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஓகே, டெய்லி நான் எனக்கு பிடிச்ச மாதிரியே என்ன பலகாரம் அது இது நொறுக்கு தீனிகள் அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தா கண்டிப்பா நீங்க வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் தான் நடப்பீங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் நான் முக்கியமா நான் வந்து குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நான் சொல்ல விரும்புறேன். இது மற்றவங்களும் பயன்படுத்தலாம். டப்பாத்துன்னு ஒண்ணு, அதாவது ஒரு அகலமான பிளாஸ்டிக் டப்பு வாங்கிக்கோங்க. அதுல வந்து தண்ணி பிடிச்சுக்கோங்க. சுடு தண்ணி இல்ல, சாதாரண தண்ணி பிடிச்சிட்டு உள்ள உட்காரணும். இடுப்பு பகுதி உள்ள இருக்கணும். கால்களை வந்து நீங்க வெளியில தொங்க போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த தொப்புள் வரைக்கும் தண்ணியை நீங்க நினைச்சுக்கோங்க. இதுனா ஒரு மெலடிஸா ஒரு மியூசிக் எதுனா நீங்க போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச இசை கேட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. சரிங்களா? இதனுடைய பயன்கள் நிறைய இருக்கு. இடுப்பு பகுதி அந்த உள்ள இருக்கிறது மூலமாக இந்த குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பையுடைய ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், விரைப்பகுதி ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், சூடு உடம்பு சூடு வந்து பயங்கரமா குறையும், ஜீரண உறுப்புகள் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள். அதுக்கப்புறம் இது வந்து நீங்க ஆனா வெறும் வயிற்றுலதான் வந்து பண்ணணும். காலையில பண்ணலாம். காலையில டைம் இல்லை, ஆஃபீஸ்க்கு ஓடுறோம் முடியாறோம் அப்படின்னாக்கா ஈவினிங் டைம்ல நீங்க பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் 2 விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நீங்க கைகால் மூச்செல்லாம் கழிட்டு நீங்க ரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பக்கெட் நல்ல சுடு தண்ணி பிடிச்சிட்டு, உங்களுக்கு பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி பிடிச்சிட்டு ஒரு கைப்பிடி கல் உப்பு அதில் போட்டுருங்க. போட்டுட்டு சேர்ல உட்காந்துட்டு கால்களை அந்த தண்ணியில முக்கி வைக்கணும். அந்த முழங்காலுக்கு கீழே வரைக்கும் தண்ணி இருக்கணும். இது இந்த வேரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது, மற்றவர்களுக்கும் நல்லது. சரிங்களா? அதுக்கப்புறம் இது முக்கியமா எதுக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னா, இப்ப நம்ம வெளியில போறோம் வர்றோம், அங்க போறோம் இங்க வரோம், நிறைய பேர் நம்ம வந்து கிராஸ் பண்ணுவோம், நிறைய நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு வரும். இந்த கல் உப்பானது அந்த சுடு தண்ணீர் இருக்கிறது நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் நமக்கு எடுத்துரும். ஓகேவா? அதுக்கப்புறம் படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து எண்ணெய் மசாஜ், ஆயில் மசாஜ். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சின்ன வயசுல அம்மா வந்து தொப்புல வந்து விளக்கெண்ணெய் வச்சு விடுவாங்க. வயிறு வலிக்குது அப்படின்னா வச்சு விடுற பழக்கம் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. சிலருக்கு அந்த பழக்கம் இருக்காது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த விளக்கெண்ணையை ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சிலருக்கு அந்த எண்ணெய் வந்து அலர்ஜி ஆகும் விளக்கெண்ணெய். ஸோ இப்போ உங்களுக்கு கையில இப்படி வந்து நீங்க லைட்டா தேய்ச்சி பார்த்துக்கணும். காலையில ஸ்டார்ட் பண்ணுங்க. காலையில கொஞ்சம் தேய்ச்சிட்டு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து சின்ன ஒரு எஃபெக்டோ இல்ல அரிப்பு தடிப்பு அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு விளக்கெண்ணெய் அலர்ஜி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த எண்ணெய் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. விளக்கெண்ணெய் அலர்ஜி இருக்கிறவங்க வந்து நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கலாம்.
ஓகே, இந்த ஆயிலை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா விளக்கெண்ணையும் நல்லெண்ணையும் எப்படி பயன்படுத்தணும்னா தொப்புல சில டிராப்ஸ் சில துளிகள் விட்டுடுங்க, அதை அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு அடிவயிற்றுல நல்லா மசாஜ் பண்ணுவோம். சரிங்களா? மசாஜ் பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மசாஜ் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. சரிங்களா? இது வந்து டீடாக்சிபிகேஷன் இஃபெக்டா அதிகப்படுத்தும், நம்மளுடைய கல்லீரலை தூண்டும். இந்த கல்லீரல் தான் நம்ம உடம்புல மிக முக்கியமான உறுப்பு. ஏன்னா நான் கண்டதையும் சாப்பிட்றோம், ஒரே பொல்யூஷன், தண்ணியில பொல்யூஷன், காத்துல பொல்யூஷன், இது எல்லா கெமிக்கல்ஸ் எல்லாமே நமக்கு உள்ள போய்கிட்டே இருக்கு. உணவு, காற்று, தண்ணி எல்லாமே உள்ள போகுது. ஸோ இதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், நச்சு பொருட்கள் எல்லாத்தையும் வெளியேற்ற வேண்டிய முக்கியமான பொறுப்பு இந்த லிவருக்கு இருக்கு, இந்த கல்லீரலுக்கு இருக்கு. ஸோ இந்த கல்லீரலை பலப்படுத்தணும் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்க முடியும். ஓரளவுக்கு இல்லை, நிறையவே. சரியா? சொன்னால கல்லீரலுக்கு நம்ம லோட அதிகம் கொடுக்காதீங்க. ஸோ இந்த அடிவயிறு மசாஜ் வந்து உங்களுடைய டீடாக்சிகேஷன் ப்ராசஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதிகப்படுத்தி கொடுக்கும். புரியுது? ஸோ இதை நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 வேலையை நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறம் தூங்கும் நேரம் சொல்றேன், நைட்டு 11 மணிக்குள்ள தூங்கிடணும் தயவு செய்து. ஓகே, அந்த 11 to 3 நீங்க கண்டிப்பாக தூங்கியே ஆகணும். அந்த நேரத்துல தான் உங்களுடைய கல்லீரலும் பித்தப்பையும் வேலை செய்யும் நேரம். எல்லா நேரத்திலையும் வேலை செய்யும், பட் முக்கியமா இந்த 4 ஹவர்ஸ்ல நிறைய வேலை செய்யும். நீங்க ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும் எல்லா உறுப்புகளுக்கும். புரியுதுங்களா? அந்த டைம்ல முடிச்சிட்டு இருக்கிறது, சாப்பிட்றது, வெளியில சுத்துறது, போன் பார்த்துட்டே இருக்கிறது, இது இருக்கக்கூடாது. இது மிக மிக ஆரோக்கிய கேடு. சர்க்கேடியன் ரிதம் அப்படின்னு நம்ம உடம்புல ஒண்ணு இருக்கு. நம்ம உடம்புல ஒரு கிளாக், ஒரு கடிகாரம் இருக்கு, சுத்திட்டு இருக்கு. இது இயற்கையாக அமைக்கப்பட்டது. இதை நீங்க மாற்ற முடியாது. எப்ப முடிச்சிருக்கணும், எப்ப தூங்கணும், அப்படி ஒரு உறுப்பும் எப்ப மேக்சிமம் வேலை செய்யும் இப்படின்னு வந்து பிக்ஸ்டா இருக்கு. அந்த இயற்கைக்கு மாறாக மனுஷன் என்னைக்கு போறானோ அப்ப அவனுக்கு நோய் வர ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த சர்க்கரைன் ரிதம் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணாதீங்க. இது நைட்டு நம்ம தூங்கியே ஆகணும். அப்ப நைட் டியூட்டி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றது மேடம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அது வந்து நீங்க உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஒரு வாரம் நைட் டியூட்டி இருக்கு, ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்க, ஸ்டாஃப் நர்ஸ் இருக்காங்க, வாட்ச்மேன் இருக்காங்க, இப்படிலாம் இருக்காங்கன்னா வேற வழி இல்லை, நைட்டு முடிச்சுதான் ஆகணும், அவங்க தொழில் அப்படி. ஸோ அதுக்கு என்ன சொல்றது, ஈடு கொடுக்கும் அளவுக்கு பகல நீங்க தூங்கிக்கணும், வேற வழி இல்லை. ஓகேவா? சரி, இன்னும் சில குறிப்புகள். இப்ப வந்து எண்ணெயை ஏன் அதிக நேரம் சூடு பண்ண கூடாது? ஓகே, இதை நான் சொல்லிடுறேன். இப்ப வந்து நம்ம சமைக்கும் போது கடைசியில தான் தாளிச்சு விடணும் நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வந்து பார்க்கணும், நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். முதல்ல தாளிச்சு கடாயை போட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி அப்புறம் காயை போட்டு நல்லா வதக்கி இப்படித்தான் எல்லாருமே சமைக்கிறோம். இந்த இந்தியா ஃபுல்லா இந்த எண்ணெயை ஹீட் பண்ணி தாளிக்கிற மெத்தட் இருக்கு குக்கிங்ல. ஸோ இது மிக 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 தவறான ஒரு பழக்கம். இந்த மெத்தடை மாத்தினாலே நிறைய நமக்கு நல்ல விஷயங்கள் உடம்புக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன் வந்து முதல்ல தாளிக்க கூடாதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த எண்ணெய் ஃபர்ஸ்ட் தாளிச்சிங்கன்னா சூடாயிட்டே இருக்கும் கடாயில. புரியுதுங்களா? அப்ப எண்ணெய் சூடாக ஆக ஆக அது என்ன ஆகும்னா கெட்ட கொலஸ்ட்ராலா மாறுது. புரியுதா? அதுக்கப்புறம் இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை உண்டு பண்ணுது. அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆச்சுன்னா உங்களுக்கே தெரியும், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக், அதை தொட்டு இவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். புரியுதா? நிறைய பேர் வந்து நான் ஒரு தேயிலை சாப்பிட்றதுல நான் நார்மலா தான் சாப்பிட்றேன். அதுக்கு காரணம், இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் நீங்க சமைக்கிற மெத்தட் இதுதான். புரியுதா? ஃபர்ஸ்ட் இதை மாத்துங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கடைசியில தான் நீங்க வந்து தாளிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் இன்னும் சில பிரச்சனைகள் நான் சொல்றேன். அந்த காய்கறியில உள்ள நல்ல சத்துக்கள் அழிஞ்சு போயிடும், எண்ணெயில உள்ள நல்ல சத்துக்கள் அழிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இப்போ கடல் நெய் நீங்க ஒரு முறை பொரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சமா ஊத்துங்க, கடாயில கொஞ்சமா ஊத்துங்க. அப்பளம் பொரிக்கிறீங்கன்னா இப்ப எங்க வீட்டுல என்ன பண்ணுவோம்னா அந்த அப்பளத்தை 4ஆ உடைச்சு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சிருக்கோம். அவ்வளவு எண்ணெய்தான் அதுல இருக்கும். ஏன்னா ஒரு முறை பொரிச்சு எடுத்த பிறகு அந்த கடலை என்ன பண்ணும், ஒரு பாக்கெட்ல ஊற்றி டைப் பண்ணிட்டு அது தூர போட்டணும். திருப்பி இன்னொருக்கு ரீஹீட், இன்னொருக்கு சூடு பண்ண கூடாது. அதனாலதான் வெளியில உள்ள உணவுகளை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன், எண்ணெய் பலகாரங்கள். ஏன்னா அவங்க திருப்பி ஒரு முறைக்கும் அவங்க திருப்பி கொட்டிட்டே இருந்தா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா? ஸோ அந்த எண்ணெயை அவங்க சூடு பண்ணிட்டே தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? அதனால வீட்டில் நீங்க அந்த மாதிரி ஹீட் பண்ணாதீங்க. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல ஏன் சத்துக்கள் இல்லை? இப்போ நீங்க என்ன சாப்பிட்றீங்க? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை, சப்பாத்தி, சேமியா, உப்புமா, சோறு.
இந்த உணவு முறைகள்ல ஏன் சத்துக்கள் இல்லை அப்படின்னா, இந்த அரிசி, இந்த கோதுமை, இந்த வெள்ளை அரிசி கோதுமை முழுக்க முழுக்க பாலிஷ் பண்ணப்பட்டது, அதாவது மேல் தோல் நீக்கப்பட்டது. அதனாலதான் அது எப்படி இருக்கு, கோதுமை நல்ல சாஃப்டா இருக்கும், அரிசி நல்ல பொடியா இருக்கும், நமக்கு சாப்பிடறதுக்கு டேஸ்டா இருக்கு. ஸோ நம்ம அந்த டேஸ்ட்க்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை தயவு செய்து இனிமே கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கும் கொடுங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த பாலிஷ்டர் ரைஸ் சாப்பிடும் போது அந்த மேற்தோல் இருக்கக்கூடிய சத்துக்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கிறதே இல்லை. நம்ம வெறும் சக்கையை தான் சாப்பிட்றோம், வெறும் டேஸ்டுக்காக. அது உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு எனர்ஜி கொடுக்கும். ஏன்னா அதுல அந்த மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கும், வேலை செய்யறதுக்கு எனர்ஜி கொடுக்கும். ஆனா சத்துக்கள் இருக்காது. ஒரு நாளைக்கு உடம்புல இன்னின்ன சத்துக்கள் உங்களுக்கு சேரணுன்ற ஒரு கணக்கு இருக்கு. தட் இஸ் கால்ட் பேலன்ஸ்டு டயட். அந்த டயட் நம்ம எடுக்காததன் காரணமாகத்தான் நமக்கு இவ்வளவு நோய்கள் வருது. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் கோதுமை சிறந்த உணவா, இது ஒரு முக்கியமான கேள்வி. ஓகே, இந்த சப்பாத்தி, கோதுமை தோசைன்னு உட்கார்ந்து 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 எல்லாரும் அதுவும் நைட்டு உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. யாரு? குண்டா இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்ஸ், இவங்கெல்லாம் சாப்பிட்டு இருப்பீங்க. புரியுதுங்களா? ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, யாருக்காவது சுகர் குறைஞ்சிருக்கா? யாருக்காவது வெயிட் குறைஞ்சிருக்கா? புரியுதா? குறையாது. காரணம், இது அந்த அளவுக்கு சிறந்த உணவு கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி. அதே மாதிரி ஓட்ஸ் ரொம்ப சிறந்த உணவு நினைச்சிட்டு நான் ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்றேன், விட்டுருங்க. நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகளும் நம்மளுடைய சிறுதானியங்கள், என்னென்ன சிறுதானியங்கள்? கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு, சாமை, குதிரைவாளி, சோளம், இதுதான் சிறந்த உணவு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த சிறுதானியங்களுக்கும் பாரம்பரிய அரிசிகளுக்கும் இவங்க நிறைய பூச்சி மருந்தோ சத்தோ, அது என்ன சொல்றது, உரங்களோ செயற்கை உரங்களோ போடுறது கிடையாது. அதனால இது நமக்கு இதுக்கு யூஸ் பண்ற தண்ணியும் ரொம்ப குறைவு, விளைச்சல் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு சிறந்த உணவு. அது நான் சொன்ன மாதிரி அப்ப நம்ம எல்லா அரிசியும் நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அப்படி கிடையாது. நோய் இருக்கிறவங்க, ரொம்ப குண்டா இருக்கிறவங்க, குழந்தை இல்லாத தம்பதிகள், நான் சொல்ற டயட்டை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் நார்மலா அந்த ஆரோக்கியத்துக்கு வந்துருங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க ஒரு நாள் டு ஒரு நாள் கூட நீங்க உங்களுடைய நார்மல் டயட் எடுக்கலாம். ஆனா காலை உணவு தயவு செய்து மாத்தாதீங்க. அவ்வளவு அருமையான சிறந்த உணவு நான் காலை உணவு கொடுத்திருக்கேன். அந்த நீராகாரம், அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், விதைகள், அப்புறம் பழங்கள், அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பேன்ல, வெள்ளரிக்காய், கேரட்டு, தேங்காய், பெரிய நெல்லிக்காய், இதுதான் உங்களுடைய காலை எழுந்திரிச்சிருந்து. அப்புறம் பீட்ரூட் ஜூஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் மதியம் வரைக்கும் உங்களுக்கு கூடிய உங்களுடைய உணவு அட்டவணையில் நான் கொடுத்துருக்கேன். இதை தயவு செய்து மாத்தாதீங்க. அது மதியம் உங்களுக்கு ஆக்சுவலா நான் நார்மல் டயட் தான் கொடுத்துருக்கேன், அரிசி மட்டும் நான் மாத்தி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த இரவு உணவு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா கம்பு, கேழ்வரகு, சத்துமாவு கஞ்சி, அதோட முளைக்கட்டின தானியம். ஸோ இந்த இரவு உணவை நீங்க நார்மல் ஆயிட்டீங்க அப்படின்னா, இரவு உணவு நீங்க ஒரு நாள் இதை சாப்பிடுங்க, ஒரு நாள் நீங்க நார்மல் டயட் லைக் வெள்ளை கலர் சப்பாத்தி, என்ன சொல்றது, தோசை, இட்லி, பொங்கல், இந்த மாதிரி எதுனா ஒண்ணு நீங்க மாத்தி மாத்தி நார்மல் டயட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். புரியுதுங்களா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன காய்கறிகள் சாப்பிட வேண்டாம்? நான் சில காய்கறிகள் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். ஆக்சுவலா இந்த காய்கறிகள் சத்து தான், லைக் பாகக்காய், வெண்டைக்காய், இதுல நல்ல சத்துக்கள் நிறைய இருக்கு. ஆனா இதை நீங்க அவிச்சு நீங்க சாப்பிட முடியாது. இதை நல்ல எண்ணெயில ஃப்ரை பண்ணி மட்டும்தான் சாப்பிட முடியும். அதனால தயிர் நான் வீட்டுல இதை வாங்குறதே கிடையாது. அதனால இந்த காய்கறிகளை அவாய்ட் பண்ணிடுங்க. இதை சாப்பிட்டு அது நீங்க ஃப்ரை பண்ணி அது ஒரு கெடுதலான ஒரு விஷயத்த உள்ள கொடுக்கறதுக்கு நீங்க சாப்பிடாம இருக்கலாம். ஓகே, அடிக்கடி நீங்க சேர்த்துக்க வேண்டிய காய்கறிகள் என்னன்னா, வாழைத்தண்டு, வாழைப்பூ, கத்திரிக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், சொரக்காய், அவரைக்காய், வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, இதுலாம் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அண்ட் வாழைப்பூ, அவரைக்காய், இதெல்லாம் கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பூங்கார் அரிசி இப்ப நான் உங்களுக்கு சாப்பிட சொல்லியிருக்கேன். இது ஒரு வகையான பாரம்பரிய அரிசி. நிறைய பாரம்பரிய அரிசிகள் இருக்கு. மூங்கில் அரிசி இருக்கு, கருங்குருவை இருக்கு, மாப்பிள்ளை சம்பா இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒன்னொன்னுத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மருத்துவ குணங்கள் இருக்கும். நான் பூங்கார் அரிசி நான் ஏன் செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, நிறைய ஹார்மோன் இம்பேலன்ஸ கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அரிசி. இதை விமன்ஸ் ரைஸ்னே சொல்லுவாங்க, பெண்களின் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னெல்லாம் பண்ணி பாருங்க, ஹார்மோன் பிரச்சனைகளை சரி செய்யும், தேவையில்லாத நீரை உடம்பில் இருந்து வெளியேற்றும், பொதுவதுன்னு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு, அப்புறம் குழந்தை இல்லாத பெண்களுக்கு ரொம்ப நல்லது, கர்ப்பிணி பெண்களுக்கும் நல்லது,
நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் டெலிவரி ஆன பெண்களுக்கு பால் சுரப்பு அதிகமாகும், எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், ரத்த அளவு கூடும், ஹீமோகுளோபின் கூடும், இருதயத்துக்கு நல்லது, கல்லீரலை பலப்படுத்தும். அப்ப உங்களுக்கு அந்த டீடாக்சிபிகேஷன், கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு நல்ல பலமாகும், ஜீரண உறுப்புகளுக்கு நல்லது, எடை குறையும், தலைவலி குறையும், அப்புறம் உயிரணுக்களுக்கும் நல்லது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே இதுல கவர் ஆயிடுச்சு. அதனாலதான் நான் தேடி தேடி இந்த பூங்கார் அரிசி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்ப பூங்கார் அரிசி எங்க கிடைக்கும் அப்படின்னா வெளியில கிடைக்கிறதே இல்லை. இந்த ஆர்கானிக் ஷாப்ஸ்ல, இயற்கை அங்காடியில அங்க கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அமேசான் வாங்கிக்கோங்க. இப்ப எல்லாருமே நிறைய விஷயங்கள் அமேசான் ஆர்டர் பண்ணி என்னத்தையும் வாங்குறீங்க, ஒரு நல்ல விஷயத்த வாங்கி சாப்பிடுங்க. ஓகே ஓகே, இந்த ஆண்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். கருங்குருவை அரிசி ஒண்ணு இருக்கு. இந்த விரைப்பு தன்மை, எரெக்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கிறவங்களுக்கு, ஆண்களுக்கு இந்த அரிசி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் வீட்டை பராமரிக்கும் முறை பத்தி சில வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புறேன். வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பொருட்களை குப்பா மாதிரி அங்கேயே போட்டு வைக்க கூடாது, ஒழுங்கா அடுக்கி வைக்கணும். தூசி ஒட்டடை இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது நீங்க இந்த ஒட்டடை கிளீன் பண்றது, இந்த ஃபேன் கிளீன் பண்றது, சுவிட்ச் போர்ட்ஸ், லைட் கிளீன் பண்றது, அண்ட் ஸ்கிரீன்ஸ் கிளீன் பண்றது, டோரு, விண்டோஸ், இதெல்லாம் கிளீன் பண்றது பார்த்துக்கோங்க. வீட்டில் உள்ள எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து பண்ற மாதிரி நீங்க அது மந்த்லி ஒன்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் விளக்கேற்றுங்க. ஹிந்துக்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா டெய்லி விளக்கேற்றுங்க, சாமிக்கு பூ வச்சு விளக்கேற்றுட்டு வாங்க. இது நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும். மற்ற மதத்தினர், கிறிஸ்துவர்கள், முஸ்லிம்கள் அவங்க கடவுளை எப்படி வழிபடணுமோ அந்த மாதிரி வழிபடுங்க. இது மிகவும் நல்லது. நல்ல எண்ணங்கள் வச்சுக்கோங்க, சரிங்களா? அந்த சக்ரா தியானம் ஒன்று நான் பின்னாடி கொடுப்பேன் உங்களுக்கு. அதுல என்னென்ன எண்ணங்கள் மனிதருக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கறத நான் உங்களுக்கு அதுல சொல்லுவேன், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கணும். ஏசி யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு 24 டிகிரிக்கு கீழே வந்து ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க, அது நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் ஏசி யூஸ் பண்றவங்க வீட்டில் எல்லாருமே நான் ரொம்ப அப்சர்வ் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா 24x7 பாத்தீங்கன்னா எல்லா ஜன்னல் கதவும் அடைச்சே வச்சிருப்பாங்க, லைட்டை போட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க பகல் நேரத்துல கூட. அப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கிய கேடு, அப்படி இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? இப்ப நீங்க நைட் ஏசி யூஸ் பண்றீங்க அப்படின்னா மார்னிங் எந்திரிச்சு நீங்க ஏசி ஆஃப் பண்ணுங்க, மெயின் ஆஃப் பண்ணுங்க, ஜன்னல் கதவுகளை திறந்து வைங்க, ஸ்கிரீன்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க. அந்த வெளிச்சம், சூரிய ஒளியும் அந்த காற்றோட்டமும் உங்க வீட்டுக்குள்ள வரணும், அதுதான் நல்லது, புரியுதுங்களா? நான் இப்ப சொல்ற குறிப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு முறை சின்ன 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 விஷயங்களா தான் இருக்கும். ஆனா இது எல்லாமே சிறு துளி பெரு வெள்ளம் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்க ஆரோக்கியம், ஓவராலா உங்களுடைய ஹெல்த்துக்கு உதவக்கூடிய விஷயங்கள் தான். இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னா ஆமா, சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம கவனம் எடுத்து பண்ணினாதான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இதற்கும் நம்முடைய ஆரோக்கிய கேட்டிற்கும் நிறைய சம்மதம் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது, புரியுதுங்களா? ஸோ அதனாலதான் என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கு இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நான் சொல்லிட்டே இருப்பேன், புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம டயட் சார்ட், அது மட்டும் இல்ல வாழ்க்கை முறை பற்றின 2 வீடியோஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். அடுத்து வந்து உங்களுக்கு யோகா சார்ட் பத்தின சில வீடியோஸ் வரும், ஓகேங்களா? அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.